الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயிலில் வெள்ளிக்கிழமை அன்று நேர காலத்தோடு நல்ல விடயங்களை கேட்டு எங்களுடைய வாழ்வில் நல்ல முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நோக்கத்திலே நேர காலத்தோடு அமர்ந்திருக்கும் என இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கடமைகள் எல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகள் எல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவைகளின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று எங்களை தடுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக என்னுடைய வாழ்வில் ஒதுங்கி வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் சில முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்வில் ஒரு பொழுதும் ஒரு நிமிடம் கூட எங்களுடைய வாழ்வில் இருந்து அவைகளை அகற்ற முடியாது. அப்படிப்பட்ட நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும் போது நிச்சயமாக நாங்கள் சொர்க்கத்தினுடைய பாதையை நோக்கி செல்கிறோம் என்கிற விடயத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த வகையிலே தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய பருவ வயதை அடைந்த நேரத்திலிருந்து மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் அந்த தொழுகையை அந்த மனிதனுக்கும் அந்த முஸ்லிமுக்கு விட முடியாது. அதே போன்று குர்ஆனை ஓதுவது, விளங்குவது, இந்த இரண்டு விடயங்களை விட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்து எப்போது அவனுக்கு பகுத்தறிவு அதே போன்று பருவ வயதை அடைகிறானோ அந்த நேரத்தில் இருந்து அந்த எங்களுடைய கைட்னஸ் புக்கை நாங்கள் படிப்பது, ஓதுவது எங்கள் மீது கடமையாகிறது. அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களே, மூன்றாவது விடயம் நற்குணம். மற்றவர்களோடு என்னை தவிர்ந்த மற்றவர்கள் அனைவரும், அது யாராக இருந்தாலும் சரி, என்னை விட்டு மற்ற அனைவரும், அது பிற மதத்தவர்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய குடும்பத்தவர்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டாளராக இருக்கலாம், அல்லது ஒரு பிற மதத்தவராக கூட இருக்கலாம், அனைவருடனும் அதே போன்று மிருகங்கள், மரங்கள் என்று எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அதாவது என்னை விட்டு அடுத்த அனைத்தும், அது உயிருள்ளவைகளாக இருக்கலாம், உயிரற்றவைகளாக இருக்கலாம், அல்லது வாய் பேச முடியாத மிருகங்களாக இருக்கலாம், அனைத்தோடும் நல்ல முறையில் நடக்க வேண்டும். நற்குணம். இந்த மூன்று விடயத்தையும் ஒரு முஸ்லிம் தனது வாழ்வில் கடைபிடித்து நடப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவன் சொர்க்கத்தை நோக்கி செல்கிறான் என்கிற விடயத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் மனிதர்களோடு நற்குணமாக இருப்பது என்பது எங்களுக்கு தெரியும். மற்றவைகளோடு, உதாரணமாக என்னுடைய ஆடை இருக்கிறது, அதோடு நான் எவ்வாறு நடந்து கொள்வது? அதனை அழகான முறைக்கு அணிய வேண்டும். அது அழுக்கு படிந்து விட்டால் அதனை கழுவ வேண்டும். அதே போன்று அதனை கழுவி விட்டு காய வைத்து விட்டால் அதனை அழகான முறைக்கு எடுத்து மடித்து அழகான முறைக்கு வைத்து விட வேண்டும். மிருகங்கள், அது அழகாக இருக்கும்போது அதனை பாவிக்க வேண்டும். அழகாக இருக்கும் போதே நோய்வாய்ப்பட முன்னால் அதனை விட்டுவிட வேண்டும். அதற்கு தண்ணி கொடுக்க வேண்டும், அதற்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பல விதமாக விரிவாக பேசிக் கொண்டு போகலாம். என்றால் இந்த மூன்று விடயத்தை ஒரு மனிதன் அவருடைய வாழ்வில் கடைபிடிப்பானாக இருந்தால் நிச்சயமாக சொன்னார்கள், இதுதான் என்னுடைய நேரான வழி, இதனை நீங்கள் அனைவரும் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களே. இந்த மூன்று விடயத்தையும் எங்களுடைய வாழ்வில் நான் கடைபிடிப்பேனாக இருந்தால் நிச்சயமாக நான் சொர்க்கத்தினுடைய பாதையை முன்னோக்கி செல்கிறேன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. मेरे प्यारे दोस्तों, हम सारे मुसलमान हैं. एक मुसलमान के जिंदगी में कुछ चीजें होती है, वो जब बालिग होता है उस टाइम से वो मौत होने तक, ये तीन इस तरह कुछ चीजें हैं, वो उसका जिंदगी में छोड़ना, उसके जिंदगी में नहीं होना, ये बहुत बड़ी गलत बात है. हर टाइम हर मिनट उसके जिंदगी में ये सारे चीज होना चाहिए. इनमें से अहम तीन चीजें हैं. ये तीन चीजें उसके जिंदगी में जब वो बालिग होता है, वो मौत पाने तक ये तीन चीजें उसके जिंदगी में होना लाजिम है. पहला चीज नमाज वो जब बालिग होता है, वो वफात पाने तक उसका जिंदगी में, उसका दिन में ये 5 वक्त नमाज छोड़ना उस पर बड़ा कबीरा गुनाह होता है. दूसरा चीज कुरान, ये हमारा गाइडेंस बुक है, हमारा किताब है, उसको पढ़ना और उसको समझना और उस पर
अमल करना ये हम जब बालिग होता है वो जब वफात होने तक उस पर वाजिब है। क्यों? वइन्नहु लज़िक्रुन लक व लिक़ौमिक व सौफ़ तुस्अलून। ये जो कुरान है ये आपके लिए और आपके कौम के लिए जिक्र है, रास्ता दिखाने वाला गाइडेंस बुक है। व सौफ़ तुस्अलून, आप सारे बंदे ये कुरान के बारे में कल क़यामत के दिन पूछे जाएगा। ये दूसरा चीज है। तीसरा चीज हुस्नुल खुलुक, अच्छे हुस्नुल खुलुक, अच्छा सा दूसरे बंदों के साथ मुआमला करना। मुझसे हटकर, मुझसे अलावा और सारे बंदों के साथ मुआमला करना, ये हुस्नुल खुलुक मुआमला करना ये वाजिब है। अगर वो इंसान भी हो, अगर वो इंसान नहीं और हैवान है, हैवान भी हो, अगर हम मेरा कपड़ा भी हो, ये सब के साथ में मुआमला अच्छे से मुआमला करना है। ये इंसान में अगर मेरा पड़ोसी है, मेरा वालिदैन है, मेरा बीवी है, मेरा बच्चे हैं और इसी तरह गैर मुस्लिम भी हो, ये सब बंदों के साथ अच्छे से मुआमला करना मुझ पर वाजिब है। कपड़े के साथ किस तरह मुआमला करना है? अच्छे से मैं अच्छी तरह कपड़ा पहनना है। जब वो नापाक होता है उसको धोना है, धोने के बाद मैं बाहर सूरज में डालता हूँ। ये जब ये फ्रेश हो जाए फिर उसको लेकर उसको अच्छी तरह पलट के अच्छी तरह एक जगह में रखना है। ये भी हुस्नुल खुलुक है। और इसी तरह हैवान, हम गाय पालते हैं, गाय को इस्तेमाल करते हैं जो सामान उठाने के लिए, ये अच्छे से जो होने तक वो मुआमला करना है, वो अच्छे होने तक उसको छोड़ना है। वैसे इस तरह हमको इस्लाम ने रास्ता दिखाया। ये तीन चीजों जिस बंदा वो उसका अमल में, उसका जिंदगी में ले लेगा, वो जन्नत का रास्ते में है। वअन्ना हाज़ा सिराती मुस्तक़ीमन फत्तबिऊह। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने क्या कहा? ये मेरा अच्छा रास्ता है, ये आप लोगों को जन्नत में लेने का तरीका है, उसको आप इस्तेमाल करो, उसको फॉलो करो। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த மூன்று விடயமும் என்னுடைய வாழ்வில் நிச்சயமாக இருக்குமாக இருந்தால், நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை சில நேரம் சோதிப்பான், ஆனால் என்னை கைவிட மாட்டான். அந்த சோதனைகள் என்ன செய்யும்? எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் நெருங்குவதற்கு எங்களுக்கு பல வழிமுறைகளை வைத்திருக்கிறான், பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். ரமலானுடைய மாதமாக இருக்கலாம், அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, கண்ணியமான 4 மாதங்கள் இருக்கிறது. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களும் கண்ணியமான மாதம். எவ்வாறு ரமலானுடைய மாதம் கண்ணியமான மாதமோ அதே போல் இந்த 4 மாதங்களும் கண்ணியமானது. அதிலும் விசேடமாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இன்னும் எங்களை ஒரு கிழமையில் வந்து அடைய இருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதமும் கண்ணியத்துக்குரிய மாதம். ஆனால் அதிலும் ஆரம்ப 10 நாட்கள், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ये जो 10 இரவுகள் மீது சத்தியமாக, அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அந்த 10 இரவுகளை குறிப்பிடுவது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களே ஆகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த ஆரம்ப 10 நாட்களிலும் அந்த ரமலான் துல்ஹிஜ்ஜாவுடைய 10ஆம் நாள் யௌமுன் நஹர், அதுதான் எங்களுடைய பெருநாளுடைய தினம். அடுத்த 9 தினங்களிலும் அதில் 9வது நாள் வரும் அரஃபாவுடைய நோன்பு. இன்னும் மீதமுள்ள அந்த 8 நாட்களிலும், அதாவது துல்ஹிஜ்ஜா பிறை 1 to 9 வரைக்கும் எங்களால் முடியுமா இருந்தால் நாம் நோன்பு நோற்றுக் கொள்வது, எங்களால் முடியுமா இருந்தால் நோன்பு நோற்றுக் கொள்வது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த 4 மாதங்களிலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபலா தظلموا فيهن انفسكم, பாவங்கள் செய்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். ஏன்? ஒரு விடயம் கண்ணியமாக இருக்குமா இருந்தால் அந்த இடத்தில் தவறு செய்வதும் மிக பயங்கரமானதாக இருக்கும். எங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அலரி மாளிகை, ஜனாதிபதி ஒருவர் இருக்கக்கூடிய வீடு. அதிலே நாங்கள் போய் எச்சி துப்ப முடியாது. வேறொரு இடத்தில் எச்சி துப்புவது, ரோட்டில் எச்சி துப்புவது ஒரு ஓரமாக, அது குற்றம் கிடையாது. அலரி மாளிகைகளுக்குள் போய் திறத்து நான் துப்பினால் என்ன நடக்கும்? பெரிய அளவு எனக்கு தண்டனை கொடுக்கப்படும், விசாரிக்கப்படும் என்றெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த கண்ணியமான மாதங்களிலும் நாங்கள் அநியாயம் செய்து கொள்வது, பாவங்கள் செய்து, தொழுகையை விட்டு, குர்ஆன் ஓதுவதை விட்டு நாங்கள் நினைத்த மாதிரி வாழ்வது இந்த 4 மாதங்களிலும் மிக மோசமானது. இதற்கும் இரட்டிப்பான தண்டனைகள் கிடைக்கும் என்பதை நாங்கள் அனைவரும் மறந்துவிடக் கூடாது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हम उसके पास ताल्लुक रखने के लिए, उसके साथ कुर्ब होने के लिए हमारे लिए बहुत अपॉर्चुनिटी देता है. इसमें रमजान का महीना, एक पूरा महीना अल्लाह से हम इबादत करके करके उसके पास कुर्ब होने का एक मौका है. इसी तरह
4 महीना अल्लाह के पास बहुत मुहतरम होता है। इसमें जुल्कायदा हम गुजर चुका है, अभी आखिर 1 हफ्ता तक बाकी है। उसके बाद आएगा जुल्हिज्जा, उसके बाद आएगा मुहर्रम और उसके कुछ महीनों के बाद आएगा रजब। ये 4 महीना अल्लाह के पास बहुत मुहतरम है। ये जो जुल्हिज्जा का खास के तौर पर उसका पहले 10 दिन अल्लाह के पास और बहुत मुहतरम वाला दिन है, ये आएगा। उसमें यौमुन नहर, ये जो 10वां दिन, ये हमारे लिए ईद का, ईद उल अज़हा का दिन होगा। और बाकी 9 दिनों में हम रोजा रखकर अल्लाह के पास कुर्ब होना, कुर्बान पढ़ना, इस तरह अच्छे अच्छे अमालों में हमारे वक्त को गुजरना, ये अल्लाह के पास हम कुर्ब होने का बहुत अच्छा वाला दिन है। और इसलिए अल्लाह ने क्या कहा इस अशहुरुल हुरम, ये 4 महीनों के बारे में, फला तज़लिमू फीहिन्ना अनफुसकुम, इस महीनों में आप लोग गुनाह करके जुल्म आपके ऊपर नहीं करो। क्यों? एक अच्छा चीज होता है, एक मुहतरम जगह होता है, इसमें आप वैसे आम जगहों में गुनाह करना, थूकना, ये बड़ा इस तरह बहुत ज्यादा नहीं समझा जाता है, लेकिन मुहतरम जगह में आप थूकना भी गलत बात है, उसमें आपको हिसाब लगेगा और इकाब भी दे देगा। इसी तरह 4 महीनों के अंदर हम गुनाह करके हमारे जिंदगी को बर्बाद करना, ये बहुत बड़ी गलत बात है। अल्लाह से हम कुर्ब करना है हम। और इसी तरह मैंने पहले बताया, ये 4 महीनों के सिर्फ नहीं है, हर महीना हर टाइम में मैंने जो पहला जो बताया 3 अमल, ये हमारे जिंदगी में नहीं होना चाहिए, नहीं छोड़ना चाहिए। उसमें पहला सला, नमाज, दूसरा कुरान पढ़ना, उसको समझना, उस पर अमल करना, तीसरा चीज हुस्नुल खुलुक, सब बंदों के साथ अच्छे से मुआमला करना, अगरचे वो गैर मुस्लिम भी हो उसके साथ भी हम अच्छी तरह मुआमला करना वाजिब है। इसलिए हमारे जिंदगी को अच्छी तरह करने के लिए हम सब बंदे कोशिश करना है। अल्लाह सुब्हानहू व तआला उस पर अमल करने के लिए हम सब बंदों को तौफीक अता फरमा। அதனால கணித்துக்குரிய மேலானவர்களே, வெறுமனே இந்த 4 மாதங்களில் மட்டும்தான் என்பது கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் பாவங்களை விட்டு தவிர்த்து நல்ல முறையில் அல்லாஹ்வை நெருங்குவது என்பது இது எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் மிக பேணுதலாக சொல்லப்பட்ட விடயம். எனவே ஆரம்பத்தில் சொன்ன அந்த 3 விடயங்களையும் எங்களுடைய வாழ்வில் ஒரு பொழுதும் விட்டு விடாமல், முதலாவதாக தொழுகை, இரண்டாவது நற்குணம், மூன்றாவது குர்ஆன் ஓதுவது, அதனை விளங்குவது, இந்த விடயத்தை பின்பற்றினால் ஃபாலோ செய்து வந்தால் நிச்சயமாக நான் சொர்க்கத்தை நோக்கி செல்கிறேன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நாங்கள் அனைவரும் இந்த ரமலானுடைய மாதம் எவ்வாறு கண்ணியமான மாதமோ அதே போன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த துல்காதாவுடைய மாதம், அதனை அடுத்து வருகின்ற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதற்கு அடுத்து வருகின்ற முஹர்ரமுடைய மாதம், இன்னும் அதற்கு பின்னால் 4-5 மாதங்களை கழித்து வரக்கூடிய ரஜபுடைய மாதம், இதெல்லாம் முக்கியமானது. எனவே எங்களுடைய நேரங்களை, காலங்களை அழகான முறைக்கு பாதுகாத்து வகுத்து நாங்கள் எவ்வாறு ஒரு விடயத்தை இந்த உலக காரியங்களுக்கு திட்டமிடுகிறோமோ அதே போல எங்களுடைய மறுமை வாழ்வுக்கும் திட்டமிட்டு எங்களுடைய வாழ்வை அழகான முறைக்கு அமைத்துக் கொள்வதற்கு, அல்லாஹ்வின் பால் நெருங்குவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை தந்தருள்வானாக. எங்கள் அனைவருடைய நல்ல முடிவையும் அழகான முடிவாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجينا من عذاب النار وتدخلنا الجنه. فقد قال الله تعالى في القران الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاه وانها لكبيره الا على الخاشعين. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد
فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجينا من عذاب النار وتدخلنا الجنة. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن سائر الصحابة رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم احفظ فلسطين وأهلها واليمن وأهلها وسائر بلاد المسلمين من كل شر وسوء ومكروه يا رب العالمين. اللهم عذب الكفرة الذين يصدون عن سبيلك ويقاتلون أولياءك. اللهم إن أهل فلسطين ظلموا إلا أن يقولوا ربنا الله. اللهم أنت ربنا وخالقنا وحافظنا وناصرنا ومولانا. اللهم انصرهم وأيدهم بنصرك العزيز وفتحك المبين. اللهم انصر المجاهدين في فلسطين واليمن وقوهم وأيدهم بنصرك العزيز وفتحك المبين. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.